ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு பார்த்தீங்கன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பத்தின மிக அரிதினும் அரிதான செய்தியை பேச போறோம். இதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. யார் காட்டணும் இந்த ஆதாரத்தை அப்படின்னா, ஒண்ணு நான் கலெக்ட் பண்ணி காட்டணும், அப்படின்னா நீங்களே தேடி பார்க்கணும். அந்த அளவுக்கு நிறைய வீடியோக்கள் நிறைய பேர் புரட்சித் தலைவரை பற்றி போட்டாலும், அது அனைத்தும் உண்மைதான். உண்மைக்கு புறம்பான செய்திகள் எதுவும் இருக்காது. அப்படி உண்மைக்கு புறம்பான செய்தி ஒருவேளை ஒரு சில இடத்துல வருதுன்னா, அதை யார் சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா தான் இருக்கும். எதிர்கட்சி மீன்ஸ் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது இருந்த கட்சிகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரப்புறாங்க. ஓகே, நமக்கு அந்த அரசியலுக்குள்ள போக வேண்டாம். இவர் பல நன்மைகளை செஞ்சிருக்காங்க. அது தெரியாத விஷயங்கள் எக்கச்சக்கம் இருக்கும். நான் ஒரு 10 விஷயத்த திரட்டி கொண்டு வரும்போது, இன்னும் இவ்வளவு விஷயம் இருக்குது, இதெல்லாம் நம்ம கண்ணில் படவே இல்லை அப்படின்னு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களா நான் ஷேர் பண்ண போறேன். 1, 2, 3, 4 அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர்ல. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சின்ன வீடியோ தான் இருக்க போகுது. ஆனா இதோட பார்ட் 1, பார்ட் 2ன்ட்டு எக்கச்சக்கம் 100 வரைக்கும் போடலாம். அவ்வளோ செய்தி இருக்கு. இது முழுக்க ஆதாரம், எந்தவித பொய் செய்தியும் கிடையாது. நான் ஒரு ஓகே இந்த விஷயத்த கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கலெக்ட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு 10 பாயிண்ட்ஸ் அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, எம்ஜிஆர் ஒரு கன்னட மூவில நடிச்சிருக்கார் அப்படின்ற தகவல் கிடைச்சது. அது இவர் ஹீரோவா நடிக்காட்டா கூட ஒரு படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு இந்த படம் எனக்கு தெரியல. ஏன்னா அதை உடனே மிஸ் பண்ணிட்டேன். அந்த ஒரு பாயிண்ட் தான் இந்த வீடியோ என்னை மேக் பண்ணணும், இதை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தயார் பண்ண வச்சது. அது ராஜா ராஜேஸ்வரி அந்த மாதிரி ஒரு நாடக டைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு இதுல அவர் நடிச்சிருக்காருன்ற ஆதாரம். மறுபடியும் அதை நான் கலெக்ட் பண்ணி அது என்ன தகவல் அப்படின்றத நான் சொல்ல போறேன். இப்போ நான் 1, 2, 3ன்னு ஆர்டர் பண்றது எல்லாமே எவிடன்ஸோட இருக்கு. நீங்க கூகுள்ல இன்னும் மற்ற விஷயங்கள் இது எங்க இருக்குன்னு நீங்க தகவலை தேடி திரட்டினீங்கன்னா அது உண்மை செய்தியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அவர் பொதுவாகவே ஃபைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரியலாவே ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு. அப்படி ஃபைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா குலதெய்வம் படத்துல அவர் புலியோட சண்டை போட்டிருக்கிறார். எல்லாருமே பாத்தீங்கன்னா சிங்கத்தோட இந்த படத்துல சண்டை போட்டிருக்காருன்ட்டு எல்லாருமே பெருமையா பேசுவாங்க. பட் குலதெய்வம் படத்துல அவர் நிஜ புலியோட சண்டை போட்டிருக்கார். அதை பத்தின ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அது பத்தி அவ்வளவா பெரிய தகவல் வெளியில பரவாம இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா அதை விட பெருசான சிங்கத்துக்குடைய சண்டை போட்டதுனால மேபி இருக்கலாம். அதை அவர் வளர்த்தது தேவர் அவருடைய சிங்கம். ஸோ அதை பத்தின தகவல் நிறைய இடத்துல பதிவா இருக்கு. ஆனா குலதெய்வம் படத்துல அவர் புலியுடன் சண்டை போட்டிருக்காரு அப்படின்ற தகவல் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1962ல இந்தியா சீனா போறப்போ நடந்த ஒரு இன்சிடென்ட். நேரு கிட்ட அப்போ இப்ப சொல்லக்கூடிய பணம் மிகப்பெரிய தொகை 75,000 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. எந்த நடிகருமே முதல் எடுத்தோடனே முன் வரல. அந்த டயத்துல அவர் பண்ணியிருக்காரு. உலக வரலாற்றிலேயே 2 விஷயம் சொல்றேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு நடிகர் அரசியல்ல வெற்றி பெற்றார் அப்படின்னா அது எம்ஜிஆர் அவர்கள் தான். வேற யாருமே எங்கேயுமே கிடையாது. உலக வரலாற்றை நான் செக் பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே கிடையாது. ஸோ இது ரொம்ப ஸ்பெஷல். தமிழ் சினிமாலேயே ஓகேவா, தமிழ் சினிமாலேயே இரட்டை வேடம் ஃபர்ஸ்ட் யார் நடிச்சது அப்படின்னு செக் பண்ணும்போதும் எம்ஜிஆர் அவர்கள் வந்தாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அடுத்து கலர் வண்ண படத்துல அது ஈஸ்ட்மன் கலர் உங்களுக்கே தெரியும். ஒரு 2, 3 விதமான கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதோட பெயர் ஒரு ஆரஞ்சு இருக்கும், ரெட்டிஷ் இருக்கும், அப்புறம் ஒரு மஞ்சள் கலந்த மாதிரி இருக்கும். அந்த கலர் நீங்க பார்த்துருப்பீங்க. அலிபாபாவும் 40 திருடர்களும். ஸோ அதுல கதாநாயகனாவே நடிச்சிருக்கிறாரு. இது போக இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அழுத்தமான விஷயம். ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் ஃபேன்ஸ்னா இது மிகப்பெரிய ட்ரீட்டா தான் இருக்கும். இப்போ உள்ளவங்களுக்கு இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்கும். இப்போ அவர் ஒரு பாக்ஸர், ஓகேவா, ஃபைட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வால்வீச்ல மிகப்பெரிய டேலண்டான ஒரு பர்சன். ஸோ இந்த மாதிரி சுருளி அவர் என்னென்னலாம் சுத்துவார், என்னென்ன கத்துக்கிட்டார், அந்த ஆர்டர் எல்லாமே இருந்தா கூட அந்த ஆர்டர்ல இது வரைக்கும் பேசாத விஷயம் என்ன அப்படின்னா, அவர் மல்யுத்தம் போடுறது. அதுல ஏன்னா இப்போ பாக்ஸிங்கிறது வேற, மல்யுத்தம் அப்படின்றது வேற, உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது மல்யுத்தத்துல மிகச்சிறந்த பயிற்சி பெற்றிருக்கிறாரு. இப்ப நினைச்சு பாருங்க, ஒரு ஃபைட் இப்போ ஒரு அக்கலை விட்டு ஒரு கையை மட்டும் தூக்கி அப்படியே தூக்கி போடுற மாதிரி ஃபைட்லாம் ஜஸ்டின் கூட ஐ திங்க் ஃபைட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதுலலாம் அப்போ இவ்வளவு துல்லியமா ஃபைட் பண்றதுக்கு அவர் பயிற்சி பெற்றிருக்காரு இல்லையா, அதுதான் காரணம். இன்னும் 2 விஷயம் சொல்றேன் இது ரிலேட்டடா. ஒன்னு என்ன பாத்தீங்கன்னா, அவருடைய வீட்டுல முழுக்க முழுக்க அரிய வகையான வால் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாவே கலெக்ஷன் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா கேமராக்கள் ஃபுல்லாவே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேட்டர் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா இது சம்பந்தமா எந்தவித ஷார்ட்ஸ்லயோ ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது இல்லாம இருந்தது. ஓகே, நம்ம இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஃபீல் வந்தது. ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இப்படி ஒரு விஷயம் இருக்கா, இது எந்த ஒரு இடத்துலையும் வீடியோல பதிவு பண்ணல, இதை நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்ற ஆர்வத்தை எனக்கு தூண்டுச்சு. நான் படிச்ச அந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ்ல உள்ள விஷயம் இப்போ வரைக்கும் ஒண்ணு கூட சொல்லவே இல்லை. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஒண்ணுதான் அந்த இது சொன்னேன், கன்னட மூவி பத்தி. ஸோ இன்னும் நிறைய இருக்கு. லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பயங்கரமா இருக்குது. அது மட்டும் கிடையாது,
ஒரே ஒரு படத்துல வந்து சம்பளம் வாங்காம நடிச்சிருக்காரு. இன்னும் நிறைய இருக்கலாம், ப்ரொடியூசருக்காகலாம் பண்ணி கொடுத்துருக்கலாம். பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இவருடைய வாசிப்புக்கு காரணமான பெரும் வாசிப்புக்கான காரணம் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா தான். அவங்களுடைய ஒரு நாடகத்துக்கு வந்து சம்பளம் வாங்காம நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எவிடன்ஸ் வந்து இருக்குது. தாய்மகளுக்கு கட்டிய தாலி அந்த நாடகத்துடைய பெயர். ஸோ இது போன்ற தகவல்கள் பார்க்கும்போது சில விஷயத்த வந்து இது ரிலேட்டடா இன்னும் ஷார்ட்ஸ் எதுவும் இல்லையே தேடி பார்க்கும்போது, பட் எவிடன்ஸோட இருக்கு அப்படிங்கும் போது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இரட்டை வேடத்துல வந்து அதிகப்படியா அந்த இடத்துல நடிச்சது இவர் தான் அப்படின்ற ஒன்றும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவர் கருப்பு கண்ணாடியை வந்து இவரோட அடையாளமா மாத்துறதுக்கான அந்த இன்சிடென்ட். ஸோ தருவத்தில் அந்த சுட்டதுக்கு அப்புறம் உள்ள அதுதான் காரணம். அதுக்கப்புறம் வந்து இவங்க வரவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது இவரே பில் பண்ணிட்டு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. அது நார்மலான என்ட்ரி தான் கிடையாது, மிகப்பெரிய வெற்றியாகவும் கொடுத்துருக்கிறாரு. அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடிகர் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா உலக வரலாற்றிலே கிடையாது. ஸோ இதை நான் மென்ஷன் பண்ணியும் சொல்றேன். தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தினால தான் வந்து தஞ்சை பல்கலைக்கழகம் வந்து உலக அளவுல வந்து நடைபெற்றது. ஸோ அதை பில்ட் பண்ணது வந்து எம்ஜிஆர் அவர்கள். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பார்த்தோம்னா அங்கங்க கொத்து கொத்தா கிடக்குது. இப்ப இருக்கக்கூடிய ராமவரம் தோட்டத்துல அப்பவே வந்து இவரோட சொத்தை வந்து காது கேளாத பார்வையற்ற அவங்களுக்கு கொடுத்தது போக அந்த இடத்துலயுமே இதை வந்து இதை பள்ளியா மாத்தணும், இது இப்படிதான் நடக்கணும் அப்படின்றதுன்னு ஆரம்பிச்சு எம்ஜிஆர் பற்றிய தகவல் வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டா நம்ம குறைஞ்சது டியூரேஷன் இவ்வளவுதான் இருக்கும். ஒரு 20 செய்தி இதில் சொல்லலாம் அப்படின்னா விவரிச்சு பேசணும்னா அவ்வளவு செய்திகள் இருக்குது. இது வந்து பார்ட்டா அடுத்தடுத்து இந்த வீடியோக்கள் வரும் அப்படின்றனால தான் இந்த ஒரு குட்டி வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ நான் இப்போ முடிச்சுக்கிறேன். இது போன்ற பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்துகிட்டே இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.